நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். இந்த தொகுப்புல மார்கழி மாதத்திற்குண்டான பலன்களை தான் பார்க்க போறோம். மார்கழி மாதத்தை தேவர்களோட மாதம் அப்படின்னு குறிப்பிடுவாங்க. அதாவது கடவுளை வழிபடும் மாதமாகும். இறைவனை வழிபடுவதற்காக இந்த மாதம் ஒதுக்கப்பட்டிருக்குது. அதனால எந்த விதமான மங்கள நிகழ்ச்சிகளும் இந்த மாதத்தில் நடத்த மாட்டாங்க. சைவ ஆலயங்களிலும் சரி, வைணவ ஆலயங்களிலும் சரி, சூரிய உதயத்திற்கு முன்னதாவே பூஜை, ஆராதனை இது எல்லாமே நடத்தப்படும். இந்த மார்கழி மாதத்துல தட்சிணாயன காலம் மார்கழியோடு முடியுது. சூரியனுடைய தெற்கு இயக்கம் முடிவடையும் காலம் அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த நேரத்தில் சூரியனோட கதிர்வீச்சு பல பிரச்சனைகளை தரக்கூடும். இந்த மார்கழி மாதம் இறைவனுக்கு உரிய மாதம் அப்படின்னு நம்ம சொன்னோம். ஆனால் மற்ற மாதங்களில் ஒரு நாளோ ஒரு கிழமையோ மட்டும்தான் இறைவனுக்கு உகந்ததாக இருக்கும். ஆனால் மார்கழியில் மட்டும்தான் அந்த மாதம் முழுவதுமே இறைவனுக்கு உகந்ததாக போற்றப்படுது. இந்த மார்கழி மாதம் 1ஆம் தேதி முதல் 29ஆம் தேதி வரைக்கும் இருக்குது. 17/12/2023 முதல் 14/1/2024 வரையிலையும் இந்த மார்கழி மாதம் இருக்குது. சூரிய பகவான் தனுசு ராசியில பயணம் செய்கிறாரு. தனுசு ராசிக்கு அதிபதி குரு பகவான். குரு பகவான் வீட்டில் சூரியன் செவ்வாயோட கூட்டணி சேரும்போது மேஷம் முதல் மீனம் வரை இருக்கக்கூடிய 12 ராசிக்காரர்களுக்கும் எப்படிப்பட்ட பலன்கள் எல்லாம் கிடைக்கும் அப்படின்னு விரிவாகவே பார்க்கலாம். இந்த மார்கழி மாதத்துல கிரகங்களோட நிலைகள்லாம் எப்படி இருக்கு அப்படின்னு முதல்ல பார்த்துடுவோம். சூரியன் தனுசு ராசியில இருக்கிறாரு. செவ்வாய் விருச்சிக ராசியில மார்கழி மாதம் 11ஆம் தேதி வரைக்கும் இருக்கிறாரு. அதன் பிறகு தனுசு ராசிக்கு போறாரு. புதன் விருச்சிக ராசியில இருக்கிறாரு 23ஆம் தேதி வரைக்கும். அதன் பிறகு தனுசு ராசிக்கு போறாரு. சுக்கிரன் துலாம் ராசியில இருக்கிறாரு 9ஆம் தேதி வரையிலும். அதன் பிறகு விருச்சிக ராசிக்கு போறாரு. குரு பகவான் மேஷ ராசியில 4ஆம் தேதி வரைக்கும் இருக்கிறாரு. அதன் பிறகு வக்ர நிவர்த்தி அடைகிறாரு. சனி பகவான் மகர ராசியில 4ஆம் தேதி வரைக்கும் இருக்கிறாரு. அதன் பிறகு கும்பராசிக்கு போறாரு. ராகு மீன ராசியிலையும் கேது கன்னி ராசியிலையும் பயணம் செய்கிறாங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையில தான் இந்த மார்கழி மாதம் பிறக்குது. சவாலான வேலைகளை எளிதாக செய்து முடிக்கும் திறன் பெற்றவர்கள் தான் இந்த ரிஷப ராசிக்காரர்கள். உங்களுக்கு மார்கழி மாதத்தோட கிரக நிலைகளை நாம பார்த்தோம் அப்படின்னா, மாத தொடக்கத்திலேயே உங்க ராசிநாதன் சுக்கிரன் 6ஆம் இடத்துல சஞ்சரிக்கிறாரு. இனிமே திட்டமிடாத செய்யும் காரியங்கள்ல கூட வெற்றி அப்படிங்கிறது கிடைக்கும். சூரியன் செவ்வாயோடு இணைந்து 8ஆம் இடத்துல பயணம் செய்ய போவதால தொழில அதிக கோபம்லாம் வரும். தாய் தந்தையரிடம் மனஸ்தாபம்லாம் வரலாம். அதிர்ஷ்டம் அதிகரிக்கிறதுக்கு நிலபுலன் விற்பனை வகையில உங்களுக்கு அதிக நன்மைகள் அப்படிங்கிறது உண்டாகும். 8ஆம் தேதிக்கு பின்னர் செய்யும் தொழில எல்லாம் உங்களுக்கு லாபம் அப்படிங்கிறது உண்டு. புதன் உங்க ராசிக்கு 7ஆம் வீட்டுல இருக்கிறாரு. கூட்டுத்தொழில் சிறப்படையும். வியாபாரம் விருத்தியாகும். தாய் மாமனால உங்களுக்கு நன்மைகள்லாம் சேரும். வாழ்க்கை துணையினால உங்களுக்கு சந்தோஷம் அதிகரிக்கும். உறவினர் நல்ல உறவு அப்படிங்கிறது உண்டு. மாதத்தின் பிற்பகுதியில கணவன் மனைவிக்கு இடையே புரிந்து கொண்டு விட்டு கொடுத்து போவீங்க. சனி உங்க ராசிக்கு 8ஆம் இடத்துல இருக்கிறாரு. அதனால எதிர்பாராத பணவரவுலாம் வரும். இருந்தாலும் உத்தியோகத்துல மன உளைச்சல்லாம் வரும். அதிக அளவுல செலவு அப்படிங்கிறது ஏற்படலாம். ரிஷபராசியில 2023 சூரியன் தனுசு ராசியில பயிற்சியாகிய இந்த மார்கழி மாதத்துல உங்களுடைய பிடிவாத குணம் வெளிப்படும். சில வழிகள்ல தேவையில்லாமல் செலவுகள்லாம் செய்ய நேரிடும். இந்த மாதத்துல கடின உழைப்பு அப்படிங்கிறது உங்களை ஊக்குவிக்கும். உங்களுடைய இலக்கை அடையிறதுக்கு கடினமா முயற்சி செய்வீங்க. திடீர் தனவரவு மகிழ்ச்சி தரும். உங்களுக்கு தொழில் ஸ்தானத்துக்கு வரக்கூடிய சனி பகவானால தொழில் வளம் சிறக்க போகுது. உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஓய்வு பெற்ற பின் கூட பணி நீட்டிப்பு அப்படிங்கிறது உண்டு. தொடர்ந்து மகர ராசியில சஞ்சரித்துட்டு வந்த சனி பகவான் மார்கழி மாதம் 4ஆம் தேதிக்கு பிறகு கும்பராசிக்கு போறாரு. வாக்கிய கணித ரீதியா நடைபெறும் இந்த சனி பயிற்சியால தொழில் அபிவிருத்தி அப்படிங்கிறது உண்டாகும். இதுவரைக்கும் உழைப்பிற்கு ஏற்ற பலன் கிடைக்கலையே அப்படின்னு மனம்பாடியவர்களுக்கெல்லாம் எப்பொழுதும் முதமிஞ்சிய பொருளாதாரம் அமைய போகுது. உத்தியோக உயர்வும் சம்பள உயர்வும் தானாவே சேரும். பெற்றோர்கள்லாம் உடல்நல மட்டும் சற்று கவனத்தை செலுத்தணும். சனிக்கிழமை தோறும் சனி பகவானை வழிபட்டு வருவதன் மூலம் நல்ல பலன்கள் அதிகம் அப்படிங்கிறது கிடைக்கும். உங்களுக்கு ஆடம்பர விஷயங்கள் எல்லாம் நாட்டம் அப்படிங்கிறது அதிகரிக்கலாம். அதற்காக அதிக லெவலில் செலவுகள்லாம் செய்வீங்க ரிஷபராசிக்காரர்கள். நல்ல உணவு சாப்பிடவும் விருந்துக்கு செல்லவும் இந்த மாதத்துல உங்களுடைய வேலைகளை முடிப்பதிலும் குடும்ப பொறுப்புகளை செய்து முடிப்பதிலும் எல்லா விஷயத்திலையும் உங்களுடைய புத்திசாலித்தனம் அப்படிங்கிறது வெளிப்படும். உங்களோட உடல்நிலையில மட்டும் சற்று கவனத்தோடு இருக்கணும். தனுசு ராசியில இருக்கும் சூரியன் வீடு மனை வாங்குவது, வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்குவதெல்லாம் செய்வீங்க. வெளிநாடு தொடர்பான வேலை
வியாபாரம் செய்யக்கூடியவங்களுக்கெல்லாம் இந்த மாதத்துல நல்ல லாபம் அப்படிங்கிறது உண்டு. ஆறுதல் தரும் விஷயங்கள் அதிகம் நடக்கும். மாணவர்கள்லாம் படிப்புல கவனம் செலுத்த வேண்டியது நல்லது. வெளிநாட்டு வேலைக்காக முயற்சி செய்யறவங்களுக்கெல்லாம் இந்த மாதத்துல நல்ல தகவல் அப்படிங்கிறது வந்து சேரும். ஏற்றுமதி இறக்குமதி செய்யும் பொழுது உங்களுடைய பொருள்களோட தரம் சரியா இருக்கா அப்படின்னு ஒரு முறைக்கு இருமுறை செக் பண்ணி பார்த்துட்டு அதன்படி வாங்கணும். வண்டி வாகனத்துல செல்லும் பொழுது இரவு நேர பயணத்தின் பொழுதும் கூடுதல் கவனத்தோடு இருக்கணும். ரிஷபராசிக்காரர்கள் மார்கழி மாதம் 9ஆம் தேதி விருச்சிக ராசிக்கு சுக்கிரன் வராரு. 6ஆம் இடத்திற்கு அதிபதியான சுக்கிரன் சப்தமஸ்தானத்துல சஞ்சரிக்கும் பொழுது சகல துறைகளிலும் உங்களுக்கு வெற்றி அப்படிங்கிறது உண்டு. சங்கலி தொடர் போல வந்த கடன் சுமையெல்லாம் இனிமேல் குறைய போகுது. உத்தியோகத்துல மாற்றம் அப்படிங்கறதெல்லாம் வரும். பங்குச்சந்தையில ஈடுபட்டு இருந்தவர்களுக்கெல்லாம் எதிர்பார்த்த இலக்கை அப்படிங்கறத அடைவீங்க. ஒரு சிலருக்கெல்லாம் இடமாற்றம் ஊர் மாற்றம் பற்றி எடுத்த முடிவுகள் எல்லாத்துலயுமே உங்களுக்கு நல்ல பலன் அப்படிங்கிறது உண்டு. மார்கழி மாதம் 23ஆம் தேதி தனுசு ராசிக்கு புதன் வராரு. 2க்கும் 5க்கும் அதிபதியானவர் புதன். அவர் அஷ்டமத்தில் சஞ்சரிக்கும் பொழுது தனலாபம் கிடைக்கும். கடல் தாண்டி சென்று பணிபுரியும் நண்பர்கள்லாம் உங்களுக்கு ஆதரவு கரம் நீட்டுவாங்க. உங்களுடைய முன்னேற்றத்தை பற்றி மற்றவர்களிடத்துல விமர்சிக்க வேண்டாம். மார்கழி மாதம் 4ஆம் தேதி குரு பகவான் வக்ர நிவர்த்தியாகிறாரு. உங்க ராசிக்கு அஷ்டமாதிபதியாகவும் இருக்கிறாரு குரு பகவான். குரு பகவான் வக்ர நிவர்த்தி ஆனாலும் 12ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய மறைவிடத்தில் சஞ்சரிக்கிறது உங்களுக்கு யோகம்தான். கெட்டவன் கெட்டில் கெட்டிட ராஜயோகம் அப்படிங்கிற அற்புதமான பலன் உங்களை தேடி வர போகுது. உடல் ஆரோக்கியத்துல ஒரு சில முன்னேற்றம்லாம் உண்டு. கணவன் மனைவிக்குள்ள நெருக்கம் அப்படிங்கிறது அதிகரிக்கும். நண்பர்கள் மூலம்லாம் நல்ல தகவல் வந்து சேரும். அரசு வேலைக்கு முயற்சி செஞ்சுட்டு இருக்கிறவங்களுக்கு நல்ல தகவல் அப்படிங்கிறது கிடைக்கும். குரு பகவானோட பார்வை 4, 6, 8 ஆகிய இடங்கள்ல பதியுது. அதனால கல்வி சம்பந்தமா எடுத்த முயற்சியில நல்ல பலன் அப்படிங்கிறது உண்டு. கடமையில இருந்து வந்த தொய்வு நிலை இது எல்லாமே மறையும். மார்கழி மாதம் 11ஆம் தேதி தனுசு ராசிக்கு செவ்வாய் வராரு. 7க்கும் 12க்கும் அதிபதியானவர் செவ்வாய். 12க்கு அதிபதி அஷ்டமத்தில் வரும்பொழுது வாழ்க்கையில் திடீர் திருப்பங்கள்லாம் இருக்கும். விபரீத ராஜயோக அடிப்படையில் இடம் பூமி வாங்கும் முயற்சியில் வெற்றி உண்டு. எப்பொழுதோ வாங்கி போட்ட இடம் இன்னைக்கு விலை அப்படிங்கிறது பன்மடங்கு உயரும். அதை விற்று உங்களுடைய லாபம் அப்படிங்கிறது அதிகரிக்கும். தொழிலை விரிவாக்கம் செய்கிறது, வீடு கட்டுவது அல்ல வேறு இடம் வாங்குவது இது எல்லாத்தையும் செய்வீங்க. பிள்ளைகளோட கல்யாணத்திற்காக சிறுவரிசை பொருட்கள் வாங்குவது இதில் எல்லாத்தையும் ஆர்வம் காட்டுவீங்க. பொது வாழ்வில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் வெற்றி வாய்ப்புகள் அப்படிங்கிறதே தேடி வரும். வியாபாரம் தொழில் செய்கிறவங்கெல்லாம் வெகு விரைவில் முன்னேற்றம் காண்பீங்க. உத்தியோகத்தில் உள்ளவர்கள்லாம் எதிர்பார்த்த ஊதிய உயர்வும் பதவி உயர்வும் பெற்று மகிழ்ச்சி அடைவீங்க. கலைஞர்களுக்கெல்லாம் நண்பர்கள் மூலம் நல்ல தகவல் அப்படிங்கிறது கிடைக்கும். மாணவர்களுக்கெல்லாம் எதிர்காலத்தில் அமையும் கல்வியை பற்றிய புரிந்துணர்வு அப்படிங்கிறது ஏற்படும். உங்களுடைய இலக்கை நோக்கி நீங்க போய்கிட்டே இருக்கணும். பெண்களுக்கு சுப செலவுகள்லாம் அதிகரிக்கும். அதே மாதிரி வேலை செய்ய இடத்துல சக ஆண்களை அனுசரித்து போங்க. உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலைகளை நீங்களே செய்து முடிங்க. மற்றவர்களிடத்துல ஒப்படைக்க வேண்டாம். பொன் பொருள் பணம் சார்ந்த விஷயத்துலலாம் பெண்கள் கூடுதல் கவனத்தோடு இருக்கணும். பிள்ளைகளோட முன்னேற்றம் பெற்றவர்களுக்கு பெருமையை சேர்க்கும் விதத்துல இருக்கும். மாணவர்கள்லாம் கல்வியில கூடுதல் கவனத்தை செலுத்தணும். அதே மாதிரி இருசக்கர வாகனத்துல செல்லும் பொழுது கூடுதல் கவனத்தோடு இருக்கணும். மாணவர்கள் எல்லாரும் கவனச்சிதறலின்றி வகுப்பறையில பாடங்களை கவனிப்பதில் மாணவர்கள் எல்லாரும் கவனத்தை செலுத்தணும். உணவு சார்ந்த விஷயத்திலையும் கூடுதல் கவனத்தோடு இருக்கணும். மாணவர்கள் எல்லாரும் உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருந்தால்தான் மனம் அப்படிங்கிறது சிறப்பாக இருக்கும். வயதானவர்கள்லாம் உங்களுடைய உடலுக்கு தகுந்த உணவுகளை அதிகம் உணவுல சேர்த்துக்கணும். அதே மாதிரி உடம்புக்கு ஒவ்வாமை ஏற்படக்கூடிய உணவுகள் எல்லாம் அதிகம் தவிர்த்திடுறது நல்லது. இந்த மாதம் ரிஷபராசிக்காரர்கள் அனைவருமே பிரதோஷ நாட்கள்ல சிவபெருமானுக்கு அபிஷேகத்துக்கு தேவையான பொருள்களை வாங்கி கொடுங்க. ஐயப்பன் வழிபாடு உங்களுக்கு அமைதியை கொடுக்கும். ரிஷபராசிக்காரர்களுக்கெல்லாம் தினமும் காலையில எழுந்து குளிச்சு முடிச்சுட்டு சூரிய பகவானை வழிபட்டு வருவதன் மூலம் உங்களுக்கு அதிக நன்மைகள் அப்படிங்கிறது கிடைக்கும்.